ஹாய் ஹலோ வணக்கம். நிறைய நாளுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான காணொலியில சந்திக்கிறதுன்றதை விட எல்லாருக்குமே தெரியும். அன்று அசானி கில்மிசா, இன்றைக்கு என்ன ஒரு இளவரசன், மலேக இளவரசன் இந்திரஜித் வந்து இப்ப சீத்தமிழ் சரிகமல வந்து நிறைய நாளா வந்து கலக்கி கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வறுமையில இருந்த ஒரு பெரியன் தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறி தன்னுடைய சொந்த காசை உழைச்சி அந்த காசுல இந்தியாவுக்கு போய் அங்க ஆடிஷன்ல கலந்து கொண்டு செலக்ட் ஆகி இப்ப சீத்தமிழ்ல வந்து ஒரு போட்டியாளராக வந்து இப்ப வந்து தெரிவாயிக்காரு. மேலே வந்து சந்தோஷமா இருக்குது. அன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அசானி எந்த அளவுக்கு வந்து மக்களால வந்து தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டாங்க. உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள் வந்து அசானிக்கு மட்டும் இல்லாம கில்மிசாவுக்கும் வந்து நிறைய சப்போர்ட்டுகள் எல்லாமே வழங்கி கொண்டிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் மலையகத்துக்கு போயிருந்தோம், அசானி வீட்டை போயிருப்போம், ஊர் மக்களுக்கு எல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சிருந்தோம். காணொலி எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த வகையில வந்து எனக்கு நேற்றைய தினம் ஒரு 2 பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, தம்பி என்ன தம்பி நீங்கள் அசானின் ஊருக்கு எல்லாம் போனீங்க, நீங்களே இந்திரஜித் ஊருக்கு போகல அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு காணொலி கூட போடல அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேர் வந்து என்னோட கதைக்கும் போது ரைட்டா கேட்டாங்க. சரி, ஓகே, நாம இப்பத்தான் வந்து இந்திரஜித் வந்து ஒரு போட்டியாளராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. மதுரை மாவட்டத்தில இருந்து அவருடைய தாய் தந்தை உண்மையிலேயே ஒரு டீ ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க. அப்ப அசானின் அம்மா அப்பா வந்து இப்படி கஷ்டப்பட்டு டீ ஃபேக்டரியில வந்து வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரியே அவங்களும் வந்து மதுரை மாவட்டத்தில் இருந்த ஒரு டீ ஃபேக்டரியில இருந்த வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி அவங்களுடைய வீடுகள் எல்லாமே, மலையக வீடுகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குமென்று எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இருக்கின்ற ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மழை அடிக்குது. அந்த மழை காரணமாக ஒரு மண்சரிவு ஏற்படுது. அந்த மண்சரிவுல இந்திரஜித்தினுடைய வீடு வந்து அடித்து செல்லப்படுகின்றது. அந்த ப்ரோமோவில் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு வீடு இல்லாம ஒரு டீ ஃபேக்டரிக்கு பின்னால வந்து ஒரு 10க்கு 10 ரூம்ல வந்து வசிக்கிற ஒரு பெடியன் தன்னுடைய 12வது வகுப்பை வந்து நிறைவு செஞ்சுட்டு பரீட்சை எழுதிட்டு என்னடா செய்யறேன்னு சும்மா இருக்காம, பெண்கள் என்றாலே எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் ஓரளவுக்கு அந்த வயசு ஒரு நல்ல ஒரு வயசு வருந்தரைக்கு வந்த பிறகுதான் வந்து ஒரு வேலைக்கு போவாங்க. ஆனா எங்கட பசங்க வந்து அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. தங்களுடைய முயற்சிக்காக தங்களை வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்ன்றதுக்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுப்பாங்க. அதே மாதிரி பல திறமைகளை சின்ன வயதுலேருந்தே இருக்கின்ற எங்கட இந்திரஜித் என்னுடைய 12வது வகுப்பை வந்து நிறைவேறு செய்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கொழும்புல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வந்து ஒரு வேலை செய்யறாரு. ஒரு சாப்பாடு பரிமாறுகிறாவோ ஒரு மேசி துடைப்பதாகவோ வந்து ஒரு லேபரா வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. அப்படி இருக்கும்போதே அவருக்கு வந்து சீத்தமிழ்ல வந்து சரிகமா 1 2 3ன்னு சொல்லி ஒவ்வொரு சீசனையும் வந்து அவர் பார்த்து கொண்டு இருந்திருக்காரு. தன்னுடைய திறமையை வந்து தான் எப்படியாவது காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னுரிமையோட ஒரு முயற்சி எடுத்து இப்ப ஒரு போட்டியாளர் வந்து அங்க வந்து செலக்ட் ஆகிக்காது. அதுவும் வந்து ஒரு இந்த பயணம் வந்து ஒரு சும்மா எளிமையா வந்து யாருமே வந்து இப்படி போனா படிச்சான் இப்ப வந்து செலக்ட் ஆயிட்டான் அப்படின்னு வந்து யாருமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து எல்லோருடைய மனதிலையும் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய ஒரு பயணம் இருந்துச்சு. அவருடைய பயணம் எப்படி இருந்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய தாய் தந்தையருக்கு வந்து சொல்றாரு, அம்மா நான் ஒரு விஷயம் ஒன்று செய்ய போறேன், அதுக்காக நான் கொஞ்ச நாளைக்கு நான் உங்களுக்கு வீட்டுக்கு பணம் அனுப்ப மாட்டேன் என்று அவர் வந்து சொல்றாரு. ஓகே, அதை கேட்ட உடனே அவங்க பெற்றோர் வந்து யோசிக்கிறாங்க, சரி ஓகே, அவருடைய அண்ணா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பஸ்ல வந்து பஸ்ல வேலை செய்யறாரு, அப்பா வேலை செய்யறாங்க, அம்மா வேலை செய்யறாங்க. சரி ஓகே, நாங்கள் எங்களால எங்களோட குடும்பத்தை வந்து சமாளிச்சு கொண்டு போகலும் அப்படி நெச்சுக்கொண்டு அவருடைய சரி ஓகே எங்களோட பொடி என்ன ஏதோ செய்ய போறான், தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ செய்ய போறான்னு சொல்லி ஒரு நல்ல முயற்சி எடுப்பான்னு சொல்லி, சரி ஓகே நீ உழைக்கிறத நீ இன்னும் செய்யன்னு சொல்லி அவங்களுடைய முயற்சிக்கு வந்து ஒரு அடுத்த படி வந்து ஏத்தி விடுறாங்க. சரி ஓகே என்று சொல்லி இந்திரஜித்தும் சரி ஓகே அம்மா அப்பா எல்லாம் ஓகே சொல்றாங்களே என்று சொல்லிட்டு தன்னுடைய உழைக்கின்ற பணத்தை சேர்த்து சீத்தமிழ் சரிகமா இப்ப ஆடிஷன் வைப்பாங்க எங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வந்து படிப்படியாக வந்து தன்னுடைய இசை பயணத்துல வந்து முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கான்னு சொல்லணும். அந்த வகையில தன்னுடைய உழைத்த பணத்துல வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விசா எடுத்து சென்னைக்கு வந்து இறங்கி அங்க இருந்து சென்னைக்கு போன உடனே வந்து இந்திரஜித்துக்கு யாரையுமே தெரியாது, எங்க நிக்கணும் என்ன செய்யணும்னு தெரியாது. அங்க நிக்கிற ஒவ்வொருத்தரா கேட்டு, பஸ் கண்டக்டர்கிட்ட கேட்டு, போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டு, அப்படி நிறைய பேருடைய வந்து தொடர்பாடு ஏற்படுத்தி நாங்க இப்படி போகணும் இங்க போகணும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து அங்க இருக்கிற கழிவறைகள்லயே வந்து தன்னை வந்து அங்க வந்து பயன்படுத்தி கொண்டு எவ்வாறு தன்னை வந்து திறமையை காட்டணும், தான் வந்து ஒரு ஒரு இந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன்
அவர் தன்னுடைய திறமையை முழுக்க காட்டணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் பயணிச்சு இப்ப வந்து ஒரு போட்டியாளராக இந்திரஜித் மலையக இளவரசன் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்குது. நீங்கள் வந்து அசானிக்கு கில்மிசாவுக்கு வந்து இவ்வளவு ஒத்துழைப்பை வழங்கினீங்களோ, உங்களுடைய அன்பை ஆதரவை வழங்கினீங்களோ, அதே மாதிரி எங்களுடைய இளவரசன் பதுளை மன்னனுடைய இளவரசன் இந்திரஜித்துக்கு நாங்க கண்டிப்பாக வந்து எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்றேன். அது மட்டும் இல்லாம அது பாடின பாடலும் வந்து இலகுவாக பாடக்கூடிய இன்னிசை பாடி வரும். அப்படி என்ன ஒரு இலகுவாக பாடக்கூடிய பாடல்கள் இல்லாம ரொம்பவுமே கஷ்டமான பாடல்கள். அதாவது எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் வந்து அவர் வந்து இவ்வளவு கஷ்டமா ஒரு பாட்டை வந்து படிப்பாரோ, அதே மாதிரியே வந்து அந்த பாடலை வந்து அந்த செலக்ட் ஆகிற அந்த மேடையில வந்து அவ்வளவு அழகா படிக்கிறாரு, செலக்ட் ஆகிறாரு. தம்பி நீ எங்க இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி சீனிவாஸ் சார் பிரகாஷ் சார் வந்து கேட்கிறாரு. கேட்கின்ற போது சார் நான் வந்து இந்திரஜித், நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வாரேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னடி நீ இந்த பாட்டை வந்து நீ எப்படி வந்து தெரிவு செய்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது தம்பி சொல்றான், நான் ஒரு எஸ்பிபி சாருடைய ஃபேன், அவருடைய பாடல்கள் வந்து எனக்கு ஈஸியா இருக்குது. இது வந்து ரொம்ப கஷ்டமான பாடம். ஆனால் இல்லை சார், எனக்கு வந்து இது ஈஸியா இருக்குது. எனக்கு இந்த இப்படியான பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் என்று சொல்ல, உனக்கு இந்த கஷ்டமான பாடல்களை வந்து இவ்வளவு ஈஸியாக இருக்குதோ, ஆனா உனக்கு மற்ற பாடல்கள் வந்து நீ ரொம்ப ஈஸியா படிப்ப அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறாங்க. எல்லாருமே வந்து செலக்ட் பண்றாங்க. அந்த படி என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அது வரைக்கும் மட்டும் இல்லாம இங்க இருந்து தாய் தகப்பனு கூட சொல்லாம இங்க இருந்து இந்தியாவுக்கு போய் இவ்வளவு தூரம் வந்து அந்த பையன் வந்து முன்னேறி இருக்கிறான். தன்னுடைய சுய முயற்சியில வந்து இப்போ தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறான். இன்னும் மென்மேலும் அந்த படியன் வந்து போட்டியில வந்து படிக்கணும். நாங்கள் அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு ஊக்குவிப்பை, எங்களுடைய அன்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்றேன். இந்திரஜித் படிச்ச பாட்டை 2 வரிகள் நான் இப்ப படிக்க போறேன், கேளுங்க. விழிகள் மீனோ மொழிகள் தேனோ நிலவின் மகளே நீராரோ, விழிகள் மீனோ மொழிகள் தேனோ நிலவின் மகளே நீராரோ. ஓகே, இந்த பாடல் தான் கேட்டிருப்பீங்க. மிக அழகாக வந்து அந்த பையன் வந்து இந்திரஜித் தன்னுடைய முழு திறமையை காட்டி இப்ப செலக்ட் ஆகிக்கான். அடுத்த கட்டங்களுக்கு கண்டிப்பா இந்திரஜித் போட்டிகளை வந்து நன்றாக பாடி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அசானி கில்மிசா வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்களோ, கில்மிசா வந்து டைட்டில் வின்னர் பட்டத்தை வந்து வின் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த இந்திரஜித் நம்முடைய மலையக இளவரசனும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீசன்ல வந்து தன்னுடைய முழு திறமையை காட்டி மலையக மக்களுக்கு மட்டும் இல்லாம எங்களுடைய இலங்கை மக்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வந்து ஒரு பெருமையை தேடிச்சிடணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியோட இதோட வந்து நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு அழகான காணொலியில சந்திப்போம். செய்யு, பாய் பாய், டாடா.